இந்த ஒரு முட்டை குருமா ரெசிபி தெரிஞ்சுக்கிட்டா போதும், வீட்டில் திடீர்னு கெஸ்ட் வந்துட்டால் கூட ஈஸியாக சமாளிச்சிடலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் சூப்பராக செட் ஆகிற முட்டை குருமா ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சான் சமையல் ரெசிபீஸ். இந்த முட்டை குருமாவுக்கு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். வீட்டில் இருக்கிற ஏதாவது கப்பில் ஒரு 1/2 கப் போல் தேங்காய் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் இதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரே ஒரு கொத்து கறிவேப்பிலை. இதை ஃபஸ்ட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு அப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் துருவின தேங்காவாக இருந்துச்சுன்னா 1 கப்பில் ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்ததுமே வெங்காயம் 3 போல் இருக்கிறது நல்லா மீடியம் சைஸாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் 2 போதும். இது வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சுட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா கலர் வந்து லைட்டாக பிங்கிஷாக மாறுற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் குருமா வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்பவும் வதக்கிட்டிங்கன்னா இனிப்பு டேஸ்ட் வந்துடும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சேர்த்துட்டிங்கன்னா அதோட பச்சை வாசனை சீக்கிரம் போயிடும். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஃப்ளேமை நல்லா லோ பண்ணிவிடுங்க, இல்லாட்டி அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். இந்த முட்டை குருமா பார்த்திங்கன்னா தேங்காயும் பொட்டுக்கடலையும் அரைச்சி நம்ம சேர்க்குறதால உங்களுக்கு கிரேவி ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கும் போது சீக்கிரமாக இன்னும் வெங்காயம் வதங்கி வரும். அதே போல் உங்களுக்கு நல்லா காரசாரமாக சாப்பிட பிடிக்கணும், நம்ம தேங்காய் கூடவே ஒரு 3 பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சிக்கிட்டால் நல்லா காரமாக இருக்கும். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இது கூடவே வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது மிளகாய் தனியாக 2 அரைச்சது. இதில் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வெறும் மிளகாய் தூள் சேர்க்குறேன். இது நல்லா காரமும் கொடுக்கும், கலரும் கொடுக்கும். இது உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக தான் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சி ஊற்றினீங்கன்னா இன்னும் நல்லா காரசாரமாக கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் 3 சின்ன சைஸில் இருக்கிற தக்காளி நல்லா பழுத்து தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சுட்டு நல்லா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் எல்லாமே வதக்கி விடலாம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி கிரேவி மாதிரி ஆகணும். இப்போ இதை மூடி போட்டு நம்ம வேக வச்சுனா இன்னும் நல்லா சீக்கிரம் நமக்கு வதங்கி வரும். இந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்கி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா குருமாவோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குகிற கெட்டி தயிர் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இது வீட்டு தயிர். இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்க போகிறேன். தயிர் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேசான புளிப்பு டேஸ்ட்டு கிடைக்கும். அது இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக வேக வச்சுருக்க முட்டை 5 போல் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்க போகிறேன். முட்டை இருக்கிறதால நீங்கள் ரொம்ப கலரிங்கன்னா முட்டை உடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அடியோடு சேர்த்து இந்த மாதிரி கலரி விட்டுக்குங்க. அடுத்ததான் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச தேங்காய் விழுது இப்போ சேர்க்க போகிறோம். இது கூடவே 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா இப்போவும் நீங்கள் சேர்க்கலாம். இது கிரேவி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமும் நல்லா திக்காகிடுச்சுன்னா அப்போவும் வேணாலும் நம்ம தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா ஹையில் வச்சு கலந்து விட்டுக்க போகிறேன். இந்த தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் போல் கொதிச்சதுன்னா குருமா ரெடி ஆகிடும். அதே போல் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்குன்னு நான் சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக இருந்ததுன்னா வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 5 நிமிஷம் போல் கொதிச்சதுன்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசனை அடிக்காது. இப்போ நல்லா கலந்து விடுறேன். குருமா பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுண்டி மாதிரி திக்காக இருக்குது. ஏன்னா தேங்காவும் பொட்டுக்கடலையும் சேர்த்ததால். இந்த ஸ்டேஜில் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃப்ளேமை லோவாக வச்சு கொதிக்க விட போகிறேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் லேசாக மேலே மிதக்கும். இந்த ஸ்டேஜ் வந்துனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை குருமா ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எது வச்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் கொஞ்சம் நீங்கள் வச்சாலுமே கிரேவி உங்களுக்கு நிறைய கிடைக்கும். சூப்பரான முட்டை குருமா ரெசிபி இந்த வீடியோவில் பார்த்தேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு கண்டிப்பாக பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.